வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 11 and 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேப்பா, இதில் என்ன கேட்டிருக்காங்க, 6 மென்னும் 7 உமனும் இருக்காங்க. ஃபஸ்ட் என்னென்னா ஒரு கமிட்டி சூஸ் பண்ணோம். எப்படின்னா 3 men and 4 women. ஓகே, 3 men இருக்கணும், 4 women இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ மொத்தம் எத்தனை பாக்ஸ் வந்து மென்னுக்கு இருக்குது? 3 பாக்ஸ் இருக்குது. அப்போ அதுக்குரிய காம்பினேஷன் என்ன? 6 பாக்ஸ் 6 மென் இருக்காங்க, அதில் 3 பாக்ஸ் தான் ஃபில் பண்ணணும். ஓகே, அதே உமனுக்கு எத்தனை? 7 பாக்ஸ் இருக்குது. ஓகே, 7 பாக்ஸ் இருக்குது. அதில் என்ன 7 பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து 4 தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இது அண்டுன்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் நடுவில் அண்டு இருக்குது. அப்போ ரெண்டையும் என்ன அண்டு சிம்பிள் தான் போடணும். அண்டுன்னா என்னது? மல்டிப்ளை. ஸோ அதான் ஃபஸ்ட் இது செஞ்சுருக்கோம். ஓகே, 6 3C அண்டு 7C4 இந்த ரெண்டையும் அண்டு பண்ணியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான் ஃபஸ்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 4% which have at least 4% which have at least one woman. 1 minute. அட்லீஸ்ட் 1 womanனா மொத்தம் வந்து 4% சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தம் 4 சீட் தான், 4 பாக்ஸ் தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதில் அட்லீஸ்ட்னா என்னது? அட்லீஸ்ட்னாலே நமக்கு தெரியும் மினிமம் 1 woman இருக்கலாம். மேக்ஸிமம் அப்போ எத்தனை உமன்னாலும் இருக்கலாம். ஓகே, மினிமம் 1 உமன் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 4 உமன்ஸ் கூட இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, அது எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். மினிமம் 1 உமன் இருக்கணும். அப்போது மினிமம் 1 உமனுக்கு எழுதுவோம். 7C1 மினிமம் 1 உமன் வந்துடுமா? அப்போது மீதி எத்தனை சீட் இருக்கும்? 3 சீட் இருக்குமா? அதை யாரும் கொடுக்குறது? மென்னுக்கு 6C3. ஓகே, இப்போது 4 இதாகிடுச்சா? மினிமம் 1 உமன் தான் சொன்னாங்க. அப்போ மேக்ஸிமம் நிறையா இருக்கலாம். அப்போ வேறு இன்னொரு காம்பினேஷன் என்ன இருக்கலாம்? 2 உமன் கூட இருக்கலாம். ஸோ அப்படி தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இருக்கா? அது வந்து 3 உமன் கூட இருக்கலாம். அதே 4மே உமனாக கூட இருக்கலாம். ஓகே, அதை தான் நான் இங்கே எழுதியிருப்பேன். அட்லீஸ்ட் 1. ஓகே, அது எல்லாத்தையும் எப்படி இது பண்ணணும்? ப்ளஸ்ஸா மல்டிப்ளிகேஷனா அப்படின்னு குழப்பம் வந்துச்சுன்னா வேற ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போது என்னன்னா, இது ஒரு காம்பினேஷன். ஓகேவா? ஆர் இது ஒரு காம்பினேஷன், ஆர் இது ஒரு காம்பினேஷன், ஆர் இது ஒரு காம்பினேஷன். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் என்ன? ஆர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆர்னா என்னது? ப்ளஸ்ஸு. ஸோ அந்த ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்டுனா லைக் இதுவும் 3 மெம்பர்ஸ் இதுலேருந்து வரணும், 1 மெம்பர்ஸ் இதுலேருந்து வரணும், அண்டு அப்படி சொல்லுவோம். அண்டுனால மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த காம்பினேஷன் இருக்கலாம், ஆர் இந்த காம்பினேஷன் இருக்கலாம், ஆர் இந்த காம்பினேஷன் இருக்கலாம், ஆர் இந்த காம்பினேஷன் இருக்கலாம். ஆறுனால நம்ம நடுவில் ப்ளஸ் போடுறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். நான் வந்து கால்குலேட்டரில் வந்து இந்த இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், அந்நேரம் பார்த்துக்கோ. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 4% that has அட்மோஸ்ட் 1 man சொல்கிறாங்க. அட்மோஸ்ட்னா மேக்ஸிமமே 1 man தான் இருக்கணும். மேக்ஸிமமே 1 man தான் இருக்கணும். அப்போது மேக்ஸிமம் 1 man வச்சுன்னா எப்படி எழுதலாம்? 6C1 எழுதலாம். அப்போது ப்ளஸ்ஸு மீதி உள்ளவங்க யார்? உமனாக தான் இருப்பாங்க. 7C3யா? மேக்ஸிமம் 1 woman. அப்போ மினிமம் வந்து 1 men. மினிமம் கூட 0 men கூட இருக்கலாம். அட்மோஸ்ட்னாலே மேக்ஸிமம் 1 man தான். ஸோ இது எழுதிட்டோம். அப்போ மினிமம் வந்து அவங்க கொடுக்கலாம். அப்போ வந்து 0 man கூட இருக்கலாம். அப்போ 0 manனா இது கூட இந்த காம்பினேஷன் கூட பாசிபிள் தான். ஸோ இதாக இருக்கலாம், ஆர் இதாக இருக்கலாம். ஆர்னா நடுவில் என்னது? நம்ம மல்டிப்ளிகேஷன் தான். சரி மாற்றி எழுதிட்டேன். ஸோ இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். அப்போ ரெண்டுக்கும் நடுவில் அண்டு வரணும். அட்மோஸ்ட்னா மினிமம். ஸோ மினிமம் வந்து 1 man தான் இருக்கணும். ஸோ 6C1 + 7 இன்ட்டு இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். அப்படின்னா தான் மொத்தமாக 4% ஆக்குப்பை பண்ண முடியும். 7 ஆர் 6C0 + 7C4 இப்படி இருக்கலாம்.
ஓகே, எழுதியிருக்கேனா? இது எப்படி பண்றது நான் கால்குலேட்டர்ல சொல்லி தரேன். இது கால்குலேஷன் பார்ட் இப்போதைக்கு வேணாம். அடுத்து என்னது 4% தட் ஹாஸ் போத் த ஜெண்டர்ஸ். 4% இருக்கணும், அது வந்து போத் த ஜெண்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மினிமம் வந்து மேன் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அப்போ அதுக்கேத்தாப்புல உமனுக்குரியதை எழுதிடணும். ஓகேவா? போத் ஜெண்டர்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. ஆனா 4 இதான் 4 சீட் தான், 4 பாக்ஸ் தான். ஓகே, அதுல வந்து ஒரு போத் த ஜெண்டர்ஸ் கண்டிப்பா இருக்கலாம். அப்போ மினிமம் யாரும் 1 தான் இருக்க முடியும். ஒரு மேன் இருக்கான், 2 மேன் இருக்கான், 3 மேன் இருக்கான். ஓகே, அதுக்கேத்தாப்புல பேரலா இதை ஃபில் பண்றோம். அப்போ இது எப்படி இருக்கும்? 6C1 7C3 இருக்கா, மல்டிப்ளை. அடுத்து இதுக்குரியது எழுதி வச்சிருப்போம். அடுத்து இதுக்குரியது. ஸோ மேபி இதா இருக்கலாம், ஆர் இதா இருக்கலாம், ஆர் இதா இருக்கலாம். ஸோ 6னால ப்ளஸ். ஓகே, இதெல்லாம் இந்த கால்குலேஷன் பண்ணா நான் சொல்றேன் எப்படி. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் சம், 11th சம் முடிஞ்சிச்சு. அடுத்து 12th சம் வந்து எப்படி சொல்றாங்க. கமிட்டியில் வந்து 12% இருக்காங்க. ஸோ மொத்த பாக்ஸ் 12 தான். அதில் வந்து 10 மென்னு 10 உமன் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 10 மென்னு 10 உமன். தேர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எப்படினாலும் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படின்னா 20 மொத்த பர்சன்ஸ் எவ்வளோ? மொத்த இது வந்து 20 மெம்பர்ஸா? மொத்தம் 20 மெம்பர்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. அப்போ மென் உமன் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. மொத்த பர்சன்ஸ்னு வச்சுக்கோ, மொத்தம் 20% இருக்காங்க. ஓகே, மொத்தம் 20% இருக்காங்க. அவங்க 12 சீட்ஸ் ஆக்குபை பண்ண போறாங்க, அவ்வளோதான். அப்போ 20C12 அவ்வளோதான். இதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்னா இதுதான் ஆன்சர். ஓகே, இது எப்படி வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன்னு கால்குலேட்டர் வச்சு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது there must be equal number of men and equal number of women. ஈக்குவல் நம்பர் ஆஃப் மென்னு இருக்கணும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் உமன். அப்போ வந்து 6 சீட் வந்து மென்னுக்கு போகணும், 6 சீட் வந்து உமனுக்கு போகணும். அப்போ இப்படி எழுதுவேன், 10C6 + 10C6. சரி, ரெண்டுமே நடக்கணும். ஸோ மல்டிப்ளை 10C6 மல்டிப்ளை 10C6 இருக்கா, அவ்வளோதான். அடுத்து there must be even number of women. ஓகே, ஈவன் நம்பர் ஆஃப் உமன் இருக்கணும். மொத்தம் 12 இது. ஈவன் நம்பர் ஆஃப் உமன்னா என்ன, 2 இருக்கலாம். அப்போ மென் எவ்வளோ இருப்பாங்க, 10 இருப்பாங்க. உமன் எழுதிப்போம், மென்னு எழுதிப்போம். 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், 8 இருக்கலாம், 10 இருக்கலாம், 12 இருக்கலாம். அப்போ இதுக்கு பேரலா 8 இருப்பாங்க, எவ்வளோ 6 இருப்பாங்க, 4 இருப்பாங்க, 2 இருப்பாங்க, 0 இருப்பாங்க. ஓகே, இதுவும் சேம், அதனால ஒர்க் எடுத்தால் போதும். ஓகே, அதான் எழுதியிருப்போம். எழுதியிருக்கேனா, 10 4 6 2. ஓகே, அப்போ வந்து 10C10 சப்போஸ் இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இது, அதனால ஆர் போட்டிருக்கேன். இது எடுத்துக்க தான் செய்யணும். சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். இது எடுத்துக்க தான் செய்யணும். ஏன்னா இங்கே வந்து 4 உமன் தான் இருக்காங்க, ஆனால் இங்கே 8 உமன் இருக்காங்க. ஸோ காம்பினேஷன்ஸ் படி எடுக்க தான் செய்யணும். ஓகே, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இதை வந்து எப்படி பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது கால்குலேட்டர்லன்னு நான் சொல்கிறேன். ஸோ கான்செப்ட் தெரிஞ்ச போதும். அடுத்து there must be at least 8 men. 8 மென்னாவது இருக்கணும், அதுக்கு மேலே இருந்துக்கலாம். அப்போ 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், 10 இருக்கலாம், 11 இருக்கலாம், 12 இருக்கலாம். அதுக்கேற்றாப்புல இந்த சைடு ஃபில் பண்ணணும். அப்போ 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், உமன்ஸ். ஸோ அதான் எழுதியிருக்கு. சாரி, இதில் நான் ஒன்று தப்பாக சொல்லிட்டேன். இங்கே வந்து நான் என்ன சொன்னேன், 11 12னா சேர்த்து சொன்னேன்ல.
அதுனா வராது. ஆக்சுவலி என்னன்னா மொத்தமே 10 மென் தானே இருக்காங்க. 10 மென், 10 வுமன் தானே இருக்காங்க. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ்னா இங்க வராது. அதே மாரி அந்த காம்பினேஷன் இங்கேயும் வராது. இப்ப என்ன அட்லீஸ்ட் 8 மென் சொல்றாங்க. அப்போ மினிமம் 8 மென் இருக்கலாம். அப்போ 9 இருக்கலாம், 10 இருக்கலாம். அவ்வளோதான். மொத்தமே 10 மென்ஸ் தான் இங்க இருக்க போறாங்க. அவ்வளோதான். ஸோ இதுல நோ ரெஸ்ட்ரிக்ஷன்னா மொத்தம் 20 பேர் இருக்காங்க. அது 12 சீட்டு. ஸோ 20 C12 ஈக்குவல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 சீட் வந்து மென்னுக்கு 10 C6 இன்டூ 10 C6. ஓகே. ஈவன் நம்பர்னா என்னது? உமன் ஈவன் நம்பர். உமனு மென்னு. அப்போ 2 4 6 8 10 வரையும் தான் பாசிபிள். 12 பாசிபிள் கிடையாது. ஏன்னா 12 உமன் 10 உமன் தான் இருக்காங்க மொத்தமே. ஸோ அதுக்கேற்றாப்புல இங்கே ஃபில் பண்ணணும். அட்லீஸ்ட் 8 மென்னா 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், 10 இருக்கலாம். அப்போ இங்கே 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், இங்கே 2 இருக்கலாம். ஸோ இதோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம். அவ்வளோதான்.